ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேல் மறுதலிப்பின் கால எல்லை எவ்வளோ நாளைக்கு தான் இது நீடித்திருக்கும்? அவர்கள் விழுந்து போடும்படிக்கு கீழே விழுந்துட்டாங்களா? ஆண்டவர் முற்றிலுமாய் புறக்கணித்து விட்டாரா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லிட்டு, அப்போ எப்போ தான் அவங்க எழுந்திருப்பாங்க, எப்போ தான் இந்த காரியம் நடக்கும் என்பதற்கான பதிலையும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடின மனதுண்டாயிருக்கும் என்று பேசுகிறார். அதாவது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். எல்லா புறஜாதிகளின் மக்கள் மத்தியில் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு முடிவடைகிற அந்த நேரத்தில், அந்த புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகிற நேரத்தில் இங்கே இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட ஆரம்பித்துவிடும். அதுவரையிலும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடின மனதுண்டாயிருக்கும். இன்றைக்கு அவர்கள் கடினப்பட்டு இருப்பதற்கு காரணம் புறஜாதிகளுடைய ரட்சிப்பு முழுமையாக நிறைவேறும்படியான ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று சொல்கிறார். ஏசாயா 59வது அதிகாரத்தில் இதை தெளிவாக ஏசாயா எழுதி வைத்திருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 59வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனங்களிலே எழுதப்பட்ட காரியம், மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 20வது வசனம் 21வது வசனத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 31வது அதிகாரம் 31லிருந்து 34 வரையிலும் கூட இந்த காரியத்தை அங்கே எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன், எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எல்லா மனுஷருக்கும் இரக்கத்தை கொடுக்கும்படியாக இந்த ஒரு கால எல்லையை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லித்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே புறஜாதிகளிலே ஒரு மிகப்பெரிய நிறைவு உண்டாகிற வரையிலும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடின மனதுள்ளதாக இருக்கும். அவர்கள் தவறி விழுந்தவர்கள் நிச்சயமாக எழுந்திருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாக ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அது வரையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று பவுல் எழுதுகிறார். இங்கே ரோமர் 11:27, நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை குறித்து தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது பகைஞராக பார்க்கிறார். சுவிசேஷத்தை பகைக்கிறார்கள், இயேசுவை நிராகரிக்கிறார்கள், கிரியைகளினால் நீதிமானாவோம் என்று சொல்கிறார்கள். எழுதப்பட்ட கைகளிலே வைத்திருக்கிற ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், சகரியா புத்தகங்களை அவர்கள் விசுவாசியாமல் அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளாமல் மறுதலிக்கிறார்கள். ஆனால் பிதாக்களின் நிமித்தம் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆண்டவர் நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களின் நிமித்தம் இஸ்ரவேல் வம்சத்தில் அவர்களை ஆண்டவர் அன்பு கூறுகிற ஒரு சந்ததியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளை, நம்முடைய பிதாக்களை அழைத்த அழைப்பு, அவர் மேலே வைத்த கிருபைகள் மாறாதவைகள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எதை சொல்லுகிறார்? புறஜாதிகளே, நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்க, ஆனால் இப்பொழுது அவருடைய
நீங்கள் இப்போ கீழ்ப்படிஞ்சதுனால தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறீங்கள்ல, அதுபோலத்தான் இஸ்ரவேல்கள் இப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அவங்க கீழ்ப்படியும் பொழுது இரக்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். எந்த ஒரு மனுஷனும் தான் சுய பலத்தில், தன்னுடைய சுய ஞானத்தில், சுய கிரியைகளில் எல்லாவற்றையும் நான் செய்துட்டேன்னு சொல்லி இல்லாமல் தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைகளுக்குள்ளே அடைத்து போட்டார். எல்லார் மேலேயும் இரக்கம் வைத்திருக்கிறார். எல்லார் மேலேயும் அந்த இரக்கத்தின் காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. யார் யார் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்வார். இஸ்ரவேலினுடைய அந்த மறுதலிப்பின் கால எல்லை, புறஜாதிகளின் மத்தியில் ஒரு முழுமையான ரட்சிப்பு, எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இவைகள் நடந்து முடிந்தவுடனே அவர்கள் ஒரு அருமையான ஒரு ரட்சிப்பை முழு தேசமும் அடைந்துவிடும். தன்னுடைய மூத்த பிள்ளை இறந்து போனால் எத்தனையாய் வேதனைப்படுவார்களோ அதே போல் ஒரு தலைச்சன் பிள்ளைக்காக அவர்கள் துக்கிக்கிறது போல எனக்காக துக்கித்து அவர்கள் அழுது புலம்பி ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற காரியத்தை குறித்து தான் பவுல் இங்கே நினைவுபடுத்துகிறார். அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் முழுமையாக தான் குத்தினவருக்காக புலம்பி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரால் அவர்கள் அரவணைத்து கொள்ளப்படுவார்கள் என்கிற காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். எதிர்காலத்தில் இஸ்ரவேலர்கள் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். தள்ளிவிடப்பட்ட நிலைமையில், விழுந்து போன நிலைமையில் அவர்கள் இருக்க போவதில்லை என்கிற காரியத்தை, அதற்கென்று ஒரு கால எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கால எல்லை முடிவடைகிற நேரத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலின் எதிர்காலத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டு நான் உமக்கென்று வாழ பிரயாசப்படுகிறேன். எந்த ஒரு நேரத்திலும் என் இருதயம் கடினப்பட்டு விடாதபடிக்கு உம்முடைய கிருபையை சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.